தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் 7/2/2025 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மறைவிற்கும், புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி அவர்கள் மறைவிற்கும், தேமுதிக நாமக்கல் தெற்கு முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் R.K. ராமலிங்கம் அவர்கள் மற்றும் மறைந்த கழக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்படுகிறது. தேமுதிக கழகத்தின் கொடிநாள் 12/2/2025 25ஆம் ஆண்டு வெள்ளிவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கிராமம் தோறும் உள்ள அனைத்து கிளைக்கழகங்களிலும் கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஞானசேகரன் வன்மையாக கண்டிப்பதோடு காவல்துறை கொண்ட சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அந்த சார் யார் என்று இன்னும் கண்டுபிடித்து தெரியப்படுத்தவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக ஞானசேகருக்கு உதவி சாரை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக டாஸ்மாகை குறைப்போம் என்று அறிவித்த போதிலும் நாள்தோறும் விற்பனை அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது. இதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாலை விபத்து போன்ற சம்பவங்கள் நடந்தேறி வருவது தொடர்கதையாகி இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக மது மற்றும் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கடலோரம் வாழும் மீனவர்கள் தங்கள் பிழைப்பிற்காக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். கடலில் மீன்பிடிக்கும் பொழுது எல்லை தாண்டி விட்டதாக கூறி மீனவர்களை கைது செய்வது இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு இலங்கை கடலோர காவல்படையினர் மீனவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர். இதை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் தென்காசி, புதுக்கோட்டை, திருச்சி, வேலூர் கனிமவள கொள்ளை மற்றும் மணல் கொள்ளை போன்ற கனிம வளங்களை பக்கத்து மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவிற்கு கடத்தி கொண்டிருக்கின்றனர். இதை வன்மையாக தேமுதிக சார்பில் கண்டிக்கிறோம். இது போதாது என்று திமுக அரசின் மீண்டும் 13 மாவட்டத்தில் மணல் குவாரிகளை திறக்க தேர்வு செய்திருப்பதை தேமுதிக கண்டிப்பதோடு இல்லாமல் தேர்வு செய்த மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் தென்காசி, புதுக்கோட்டை, திருச்சி, வேலூர் கனிமவள கொள்ளை மற்றும் மணல் கொள்ளை போன்ற கனிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றனர். இதை வன்மையாக தேமுதிக சார்பில் கண்டிக்கிறோம். இது போதாது என்று திமுக அரசின் மீண்டும் 13 மாவட்டத்தில் மணல் குவாரிகளை திறக்க தேர்வு செய்திருப்பதை தேமுதிக கண்டிப்பதோடு இல்லாமல் தேர்வு செய்த மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மத்திய மாநில அரசுகள் 2 மாதமாக நிவாரணத் தொகை வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இலங்கையில் வாழும் தமிழர்கள் ஒன்று கூடி கேப்டன் உருவப்படம் நிறுவிய தேர் ஒன்றை தயாரித்து உள்ளார்கள். தேரை 1 மாதத்துக்கு பிறகு கேப்டன் ஆலயத்தில் நேரடியாக ஒப்படைக்க உள்ளார்கள். கேப்டன் மீது பற்று வைத்து தேரை தயாரித்த இலங்கையில் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சார்பாகவும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. புதுக்கோட்டை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சினையில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை அந்த செயலை செய்ததாக 3 பேரை கைது செய்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. இந்த சம்பவத்தை காவல்துறை திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். எனவே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை வேண்டுமென தேமுதிக கேட்டுக்கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கின்ற சாலைகளை உடனடியாக சரி செய்து வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதிப்படி பாதுகாப்பான சாலைகளை அமைத்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேடை பேச்சு. இன்று முக்கிய பல விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க இருக்கின்றோம். வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி தேமுதிகவின் கொடிநாள். அனைத்து மாவட்டங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் தேமுதிக கொடியை ஏற்றி நலத்திட்ட உதவிகள், இனிப்புகள் வழங்கி கொண்டாட வேண்டும். கூட்டணி ஆகியவைதான் ஊடகங்கள் எதிர்பார்க்கும் விஷயமாக இருக்கும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய பிரச்சினைகளுக்கும் முதல் ஆளாக களத்தில் இறங்கி மக்களுக்காக நாம் போராடுகின்றோம். மிகப்பெரிய ஒரு கழகமாக நாம் இருக்கின்றோம். 2026 தேர்தல் நேரத்தில் நாம் இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக நிச்சயம் மாறும்.
அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய அளவு நாம் வியூகங்களை அமைத்து யார் யாருக்கு எத்தனை தொகுதி, எத்தனை இடங்கள், யார் வேட்பாளர் என்பதெல்லாம் குறித்து நாம் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம். நமது கூட்டணி மகத்தான கூட்டணியாக அமையும். மாபெரும் வெற்றியும் பெறும். அந்த கூட்டணியில் இன்னும் பல பேர் வந்து இணைய இருக்கிறார்கள். தேர்தல் என்றாலே வெற்றிதான் அனைவருடைய இலக்காக இருக்கும். அந்த வகையில் வெற்றிக்கான இலக்கை நிச்சயமாக தீர்மானித்து வெற்றி நோக்கி பயணிப்போம். ஏப்ரல் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். மிக முக்கியமான அறிவிப்புகள் அன்று வெளியிடப்படும். மாவட்ட செயலாளர்களில் நிறைய மாற்றம் இருக்கும். தருமபுரி மாவட்டத்தில் அவைத்தலைவரின் விருப்பப்படி நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறும். எந்த தேதி என்பதை பின்பாக அறிவிக்கின்றோம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாநில துணைச் செயலாளர் LK சுதீஷ் பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாக கேப்டனுக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம் கட்சியினர் ஒவ்வொருவரும் இமெயில் மூலமோ அல்லது கடிதம் மூலமோ வலியுறுத்த வேண்டும். கோயம்பேடு ரவுண்டானாவுக்கு கேப்டன் பெயரை சூட்ட தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும். மேலும் கேப்டனுக்கு மணிமண்டபம் அமைக்க தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும் என்றார். பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சிறு குழந்தையை முதல் கர்ப்பிணி பெண்கள் வரை வயதானவர்கள் மூதாட்டி வரை தொடர்ந்து தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய தலைக்குறைவாக பார்க்கிறோம். தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி வருகிறது. 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் என முதலமைச்சரும் கூறுகிறார்கள். பாலியல் வன்கொடுமை செய்தால் போக்சோ திட்டத்தில் தண்டனை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வேதனைக்குரியது, கண்டனத்துக்கு உரியது. பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும். தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரமாக மாறியுள்ளது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தரக்கூடிய ஆசிரியர்களே மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள். வருகின்ற 12ஆம் தேதி கொடிநாள் வெள்ளி விழாவான அன்று பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்க இருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட நிலையில் யார் அந்த சார்? அவரை உடனடியாக காவல்துறை கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் அந்த சார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எவ்வளவு பெரிய அரசியல் பின்புறமாக இருந்தாலும் அவரை யார் என்று காண்பிக்க வேண்டும். ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. ஆளுநரும் ஆட்சியாளர்களும் கணவன் மனைவி போல இருக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசியல் பின்புலம் இருக்கிறது. மத்திய பட்ஜெட் வரவேற்கக்கூடியதும் இருக்கிறது. வரவேற்க முடியாத விஷயங்களும் உள்ளது. GST இருப்பதன் காரணமாக சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நிதி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்ற அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசின் மீது போட்டுக்கொண்டு தமிழக அரசு இருக்க முடியாது. தமிழக அரசுக்கு கடமை உள்ளது. மற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசுக்கு டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடியது ஏன் கொடுக்க முடியவில்லை? மத்திய அரசை சார்ந்து நாம் வாழ முடியாது. பொங்கல் பண்டிகைக்கு வழங்கக்கூடிய தொகை இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை. வாழ்ந்து மறைந்த சரித்திரம் படைத்த தலைவர்களை பற்றி பேச யாருக்கும் தார்மீக உரிமை இல்லை. இன்னும் ஓராண்டுக்குள் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். விஜயபிரபாகரனுக்கு கட்சியில் விரைவில் பொறுப்பு வழங்கப்படும். இவ்வளவு நாட்கள் காத்திருந்தீர்கள், இன்னும் சற்று காத்திருங்கள். அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படும். தாவேகா கட்சியில் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. இதை பற்றி கட்சியின் தலைவர் விஜயிடம் கேட்க வேண்டும். மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசை வலியுறுத்த தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். பொது இடத்தில் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டி வலியுறுத்தி இருக்கிறோம். கோயம்பேடு மேம்பாலத்துக்கு கேப்டன் மேம்பாலம் என அறிவிக்க தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். கூட்டணி என்ன, வியூகம் என்ன அப்படிங்கிறது தான் பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கான பதில் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முக்கிய பிரச்சனைகளுக்கும் முதலாளாக களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு மக்களுக்காகவே உழைக்கின்ற ஒரு காலமாக நம்ம இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனை எங்க நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே 2026 தேர்தல் நேரத்தில் நாம் இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக நிச்சயம் மாறும். அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய அளவு நாம் வியூகங்களை அமைத்து யார் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர்ஸ், எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் கலந்தாலோசிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே நமது கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக அமையும், மாபெரும் வெற்றியும் பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அந்த கூட்டணியிலே இன்னும் பல பேர் வந்து இடையே இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல, ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னாலே அந்த
வெற்றி தான் எல்லாருடைய இலக்கு. அந்த வகையில் நாம் வெற்றிக்கான இலக்கை நிச்சயமாக நிர்மாணித்து அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நமதுடைய கழக பணி வெகு விரைவிலே தொடங்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நம்மளுடைய தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து பணிகளை வெகு விரைவிலே தொடங்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அந்த செயற்குழு பொதுக்குழு மிக முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் நம்ம அன்னைக்கு அறிவிக்க போறோம். நிறைய பதவிகள், நிறைய புது பதவிகள், முக்கியமான பதவிகள் அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் நிறைய மாற்றங்களும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு வெற்றி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கான பணிகளை எந்த அளவு நம்ம வேகமாக செய்ய வேண்டி இருக்கோ அதை நோக்கி நிச்சயமாக நமது பயணம் இருக்கும். அதே மாதிரி நமது அவைத்தலைவர் டாக்டர் அவர்கள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு. செயற்குழு பொதுக்குழு கேப்டன் இருந்த காலத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு, தர்மபுரி மாவட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில நிச்சயமாக அவைத்தலைவர் அவர்களுடைய விருப்பப்படியும் நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக அந்த செயற்குழு பொதுக்குழு தர்மபுரி மாவட்டத்திலே ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இருக்கும். அது எந்த தேதி என்பதை உங்களுக்கு நாங்கள் பின்னாடி அறிவிக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதனால இப்போ நம்ம பர்சனலா பேச வேண்டி இருக்கிறதுனால மீண்டும் உங்களோடு நான் பேசுவேன் என்று கூறி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.